வருஷம் இருக்கும். அவனுக்கு பேர் என்னது? மகான். நம்ம அழகா எண்ணெய் தேவி சீவி சிங்காரிச்சிட்டு போனா மகான் எப்படி இருப்பாரு? குளிச்சு 6 வருஷம் இருக்கு, அவர் மகான். நம்ம எப்படி நினைக்கிறோம் மகான் சொல்லி? இந்த மாதிரி நம்ம புதைச்சு வைத்து வணங்கக்கூடியவர்கள் எத்தனை இந்த மாதிரி கேஸ் இருக்கு யாருக்கு தெரியும்? எத்தனை குணமுடி மஸ்தான் கேஸ் இருக்கு சொல்ல முடியுமா? இங்க நான் ஒரு அணிவா பாட்டு படிப்பாரு. அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமாண்டு. அது கடலோரத்தில் பீமா பள்ளின்னு கேரளாவில் ஒரு தர்கா இருக்குதுங்க. பீமாண்டு ஒரு பொம்பளை அடக்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்களும் போய் பார்த்தோம். அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா இருக்காரு இல்லையா, அந்த பீமா பள்ளிக்கு போனோம்னு சொன்னா அங்க என்ன பண்றாங்க கேட்டா, நாங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்க போயிருக்கும் பொழுது அங்க ஒருத்தன் ஒரு தோரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. அவன் ஒரு கிறுக்கனை கொண்டாந்து கட்டி போட்டிருக்காங்க. கிறுக்கு குணமாவல வருஷ கணக்கில் இருக்கிறானா, அவன் தர்காவுல ஒரு அங்கமா ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சிட்டே இருப்பான். என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் அவளியான்ட்டானுவோ. கிறுக்கனை கொண்டாந்து கட்டி போட்டு அவனுக்கு கிறுக்கு தெரியல. அந்த பீமா பள்ளி தர்காவுல அவன் பீடி குடிச்சிட்டு போட்டுட்டே இருப்பான், குளிக்கவே மாட்டான். அப்ப கையத்தோனா முடி தொங்கும், தாடி வாயே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு கோலத்துல நாங்க அவனை பார்க்கிறோம். அவன் போட்டா எடுத்து வச்சுக்கிட்டு விக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி கிறுக்கன்னு தெரியுது. அவன் போட்டாவை விக்கிறான். அது பர்ஸ்ல வாங்கி வாங்கி மாட்டிக்கிட்டு போறாங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு போற ஆள் மண்டையை போட்டான். அவனுக்கு தர்கா உள்ளுக பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ள ஒரு குட்டி தர்கா 2 in 1. ஒரு தர்காவுல 2 தர்கா. அப்ப பீமாபள்ளி தர்காவுக்குள்ள பீடி மஸ்தான அவுலியா. அந்த அவுலியாவுக்கு பேர் என்னது? பீடி மஸ்தான அவுலியா அப்படின்னு போட்டு அதுல உண்டியல்ல பீடியத்தான் காணிக்க போடணும். பீடி கட்டு அதுக்கு நாங்க கடை இருக்கு பீடி வாங்குறதுக்கு. அப்ப அங்க போய் காணிக்க நேர்ச்சை பண்றது என்ன பண்ணணும்? அந்த கடையில பீடி கட்ட வாங்கணும், இதுல போட்டு போயிடணும். காலையில பீடியில அங்க போயிரு கடைக்கு மறுபடியும் உள்ள வரும், மறுபடியும் போகும். நான் என்ன கேட்கிறேன், பீடி குடிக்கிறது மார்க்கத்தில் கூடுமா? இது நல்லதா? உடம்புக்கு ஆரோக்கியமானதா? உலகத்திலேயே எல்லாரும் தீமைன்னு ஒத்துக்கொண்ட தீமைகள் 1-2 தான் இருக்குது. அதுல பீடி ஒண்ணு, புகை ஒண்ணுங்க. சாராயம் தண்ணி அடிக்கிறான அது கூட சில பேர் நல்லதுங்கிறான், சில பேர் கெட்டதுங்கிறான். இந்த பீடியில பீடி சிகரெட்ல நல்லதுன்னு ஒருத்தனும் சொல்லவே இல்லை. ஒரு விஞ்ஞானி, ஒரு டாக்டர், ஒரு அறிஞன், ஒரு ஆய்வாளன் ஒருத்தனும் சொன்னது கிடையாது. அப்ப மனிதனுடைய ஆண்மையை குறைக்கும், அதுபோல கேன்சர் உண்டாக்கும், காச நோயை உண்டாக்கும், இப்படி பலவிதமான நோய்களை உண்டாக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு பொருள் எது? இந்த புகைப்பிடித்தல் என்பது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசர் எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம பள்ளிவாசலுக்கு தொலை போனால் கூட வீட்டுல வெங்காயம் சாப்பிடணும் வைங்க, வெங்காயம் நம்ம சாப்பிடலாம், பூண்டு சாப்பிடலாம். ஆனா அந்த வெங்காயத்தை சாப்பிடுறீங்கன்னு சொன்னா அந்த வாடை போற வரைக்கும் பள்ளிவாசலுக்கு போவாதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, நம்முடைய மஸ்ஜிதுக்கு அவர் வர வேண்டாம். ஏன் சொல்றாங்க? நான் வெங்காயம் சாப்பிட்டுட்டு போய் என்னுடைய வாயிலிருந்து ஒரு வாடை வந்தால் பக்கத்தில் நிக்கிற ஒரு சகோதரனை அது பாதிக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க. இந்த வெங்காய வாடைய ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவுலையே ஒன்னு சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா வாடை இருக்கும் போது வெளி உலகத்துக்கு வராதீங்க, அந்த வாடை போனோம் வெளியே வாங்க என்று இந்த மார்க்க சொல்லி தருத. அப்ப பீடிங்கிறது அதை விட சூப்பரான வாடையா? சகிக்குமா? புகைப்பிடித்து ஒருத்தர் இருந்தா கிட்ட யாராவது நிக்க முடியுமா? அவன் மனைவிக்கே அது பிடிக்காது. புகைப்பிடிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா மனைவியை நெருங்கிறதுக்கு அருவருப்பு படுவாள். அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சவருக்கு பேர் அவுலியானம்மா. நம்ம யார் அவுலியான் இருக்கிறோம்? இந்த மாதிரி பீடி குடிக்கிறது தான் அவருடைய அடையாளம். அவருடைய பேரே பீடி மஸ்தான். அவருக்கு தர்கா கட்டுற அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம நாட்டில் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற தர்காவுல எத்தனை பீடி மஸ்தான்கள் தெரியுமா? அப்ப இது விட்டுருங்க, அவுலியாக்கள் நிஜ அவுலியாக்கள் யாரையா சொல்வதாக இருந்தால் யார சொல்லணும்? நபிமார்களை சொல்ல வேண்டும். இந்த நபிமார்களுக்கு முந்தி இருந்த சமுதாயங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தர்கா கட்டினாங்க. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அவங்கள போல நிறைய தூதர்கள் வந்தாங்க, வந்து மக்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்களா, இறந்து போன உடனே அவங்களே அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி அவங்கள்ட்டயே போய் என்ன செஞ்சிட்டாங்க? கோரிக்கைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. எப்படி? உங்களுக்கு முன்னாடி இந்த யகூதி மக்கள் இருந்தார்களே, நசாரா மக்கள் இருந்தார்களே, இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறந்த உடனே அவங்களை அடக்கம் செய்து
அந்த இடத்திலே ஒரு கட்டடத்தை எழுப்பி அதை ஒரு வழிபாட்டு தலமாக ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. எப்ப சொல்றாங்க? மூத்தாவதுக்கு 5 நாளைக்கு முந்தி சொல்றாங்க. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜித். நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? தர்கா கட்டுறீங்களே, எதுக்கு தர்கா வேணான்னு விளங்குதா? நபிமார்களுக்கு தர்கா கட்டக்கூடாதுன்னு சொன்னா நீங்க பீடி மஸ்தானுக்கு சார குரங்கு மஸ்தானுக்கு எப்படி தர்கா கட்டுவீங்க? நபிமார்களுக்கு கட்டக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இந்த செய்தியை அறிவிக்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, லௌலா ذلك லஉபரிஸ கப்ருஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் அவங்க கபர்லையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். எதுக்கு இதை எச்சரிக்கிறாங்கன்னு விளங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்கினது தெரியுது. அந்த அறிகுறிகளை வைத்தும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை வைத்தும் நமக்கு மரணம் வரப்போகுதுன்னு விளங்குறாங்க. அவங்க பயப்படுறாங்க, நம்ம இறந்து போன பிறகு மத்த நபிமார்களுக்கு எப்படி தர்கா கட்டினார்களோ அந்த மாதிரி நமக்கு கட்டிடக்கூடாது, நம்மளுக்கு ஒரு தர்காவை இந்த சமுதாயம் கட்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. உங்களுக்கு முந்தி உள்ள நபிமார்கள் என்ன பண்ணாங்க? என்னை மாறி வந்த நபிமார்களுக்கு தர்கா கட்டிவிட்டாங்க, எனக்கு நீங்க கட்டிடக்கூடாது. ஹஷிய யுத்தகல மஸ்ஜிதன். ஆயிஷா நாயகி இதையும் சேர்த்து சொல்றாங்க. எதற்காக இந்த எச்சரிக்கை அவர்கள் செய்தார்கள் என்றால், தன்னுடைய அடக்கத்தலம் மஸ்ஜிதாக, அது ஒரு வழிபாட்டு தலமாக தர்காவாக ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரித்தார்கள். இப்ப என்ன முடிவுக்கு நீங்க வரணும்? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பவர்களாக இருந்தால் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? எதை செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று சொன்னார்களோ அந்த சாபத்தை அப்புறப்படுத்தணுமா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்க தர்கா இருக்கிறதோ அது பரக்கத்து பொருந்திய ஊர் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? அது லஅனத்து பொருந்திய ஊருங்கறாங்க, சாபம் இறங்குற ஊருங்கறாங்க. நீங்க அருள் பொழிகிற ஊருங்கறீங்க. அப்ப நான் ஊர்ல இந்த மாதிரி கட்டடம் கட்டிட்டு இருந்தார்களே, ஆனால் அங்க என்ன இறங்குகிறது? சாபம் இறங்குகிறது. உங்க ஊர்ல சிக்கல்ல ஒரு ஆள் இறந்து போன ஆளுக்கு தர்கா கட்டிக்கிட்டு அதை நீங்க எல்லாம் ஆதரிச்சீர்களே, ஆனால் அங்க என்ன இறங்குது? அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது, அல்லாஹ்வுடைய சாபம் தான் இறங்கும். ஏன் தர்கா கட்ட விளங்குதா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தர்கா மேல வெறுப்பு, அவுலியாக்கு எங்களுக்கு பங்காளி பகையாளி சண்டையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வேணான்றது ஏன் செய்றீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கிட்டீங்கல்ல, அந்த முஹம்மது ரசூல் என்று ஏற்றுக்கொண்டு அவங்க கட்டளை எப்படி மீறுறீங்க? இதான் கேள்வி. அடுத்து என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனை கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? கூப்பிட்டு, லா ததா அலல் அர்லி கப்ரம் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு. உயரமா இருக்கிற எந்த கபரா இருந்தாலும், எந்த சமாதியா இருந்தாலும் தரமட்டமாக்கிட்டு வா. யாருக்கு உத்தரவு போடுறாங்க? இஸ்லாம் கை மேலோங்கிற நேரத்தில் சொல்றாங்க. ஆரம்ப காலத்தில் அடி உத வாங்கிட்டு இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் அவங்க கையில அதிகாரத்தை கொடுத்தான். அவங்களே என்ன செஞ்சாங்க? சக்கரவர்த்தியாக ஆனா அதிபராக, அரபு நாட்டு அதிபராக ஆகுறாங்க. அப்ப கவர்மெண்ட் அவங்க கையில வந்துருது. அப்ப அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன? மர்மூனை கூப்பிடுறாங்க, எல்லா சமாதியும் அடிச்சு தகர்த்துட்டு வா. இறந்து போன ஆட்களுக்காக கட்டி வச்சிருக்காங்களே அந்த சமாதி எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வான்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இருந்தால், நம்மிடத்தில் அதிகாரம் இருந்தால், அதுக்காக நீங்க இப்ப இடிச்சு விடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப இடிச்சாங்கன்னு கேட்டா அதிகாரம் வந்த பிறகு இடித்தார்கள். அதனால நீங்களா இடிங்க, ஊர் மக்களா சேர்ந்து இருந்தா இடிச்சு விடுங்க. ஆனால் என்ன செய்யுது? கடமை, இது மார்க்கத்தினுடைய ஒரு கடமை. செத்து போன ஆட்களை உசுரோட இருக்கிறவன் கடவுள் நினைக்கிறான். அவங்க நம்மளை விட பலவீனர்கள், நம்மளை விட எல்லா வகையிலும் கீழே போயிட்டாங்க. இன்னொரு உலகத்துல நல்லா இருக்கலாம் அவங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு செய்ய முடிந்தது அவர்களுக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்? லா யஸ்தவில் அஹ்யாவு வலல் அம்வாத். உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக ஆக மாட்டார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில இறந்தவருக்கு என்ன தர்கா? இடிச்சு தகர்த்துட்டு வா. அதை மாத்திரம் சொல்லவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தஜாலு கப்ரி ஈதா.
என்னுடைய அடக்கத்தலத்தை விழா நடத்தி விடாதீர்கள். என்ன அடக்கம் செய்த இடத்திலே கந்தூரி என்றும் நினைவு நாள் என்றும் கொடியேற்றம் என்றும் நீங்கள் விழா நடத்தி விடாதீர்கள். அதனால விழா இல்ல. மதீனாவுல போய் பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்கா இருக்குதா, சந்தன கூடு இருக்குதா, கொடிமரம் ஏத்துறது இருக்குதா? நீங்க தோளாந்துருத்திக்கலாம் கொடிமரம் ஏத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இதெல்லாம் உண்டா? இல்ல. ஏன் இல்ல? தடுத்துட்டாங்க, செய்யாதீங்க. இறந்து